திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. சிற்றம்பலம். திருவாசகம் 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் அருளியது. மூலமும் உரையும் மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 3 சுட்டறுத்தல். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோ பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு புனலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நீட்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினை நேர்க்கே. கங்காதரா, ஜடாதரா, ரிஷபாரூடா, மகாதேவா என்று உன்னை அழைத்த அடியார்கள் எம்பெருமானே என வேண்டியதை கேட்டபோதே உன் மெய் அன்பர்கள் அருள் வேட்கை எடுத்து பக்தியினால் பரவசம் அடைகின்றனர். மேலிருந்து பள்ளம் நோக்கி விழும் அருவியில் விழுந்து தலைகீழாக மாட்டிக்கொண்டவர் உயிர் தப்பிக்க திணறுவது போல் உன் அன்பர்கள் உன் அருளை பெறுதற்கே பதைத்து உன் நினைவில் உருகுகின்றனர். அவர்களை காத்திருக்க வைத்துவிட்டு இச்சிறியேனாகிய என்னை நீ ஆட்கொண்டு அருள் செய்தாய். அன்னவர்களைப் போல் உன் அருளை அடையும் நெஞ்சத் துடிப்பு எனக்கேது? என் மீது நீ கொண்ட கருணையை எண்ணி எண்ணி உள்ளங்கால் முதல் உச்சியான தலைவரை நான் நெஞ்சாகி உருக வேண்டும். உடம்பெல்லாம் கண்ணாகி அன்பினால் கண்ணீர் பெருகி வெள்ளம் போல் பாய்தல் வேண்டும். ஆனால் என் தந்தையே, என் நெஞ்சம் நெகிழ்ந்துருகாத கல் போல் உள்ளது. என் கண்கள் இரண்டும் மரக்கட்டையால் ஆனது போல் உணர்ச்சியற்று இருக்கின்றது. இது நான் முன் செய்த தீவினை பயனாகும். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்றுன்னை அறிவித்தென்னை ஆட்கொண்டு எம்பீரா நானாய் திரும்பின் பாவை அணைய நான் பாடே நின்றாடே நந்தோ அலறீடே நுளறீடே நாவீசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியேன் முதலந்தம் ஆயினானே. இரு வினைகளுக்கு ஆட்பட்டு இவ்வுலகில் உழன்று கிடந்த இச்சிறியேனின் சிந்தையிலே குடிபுகுந்து நின்று என்னிடம் வந்து சேர், நானே உன் வினைகளை ஒழிப்பவன் என்று கூறினாய். அதுபோல இத்தன்மையன் நான் என்று உன்னை என் அனுபவத்தில் உணர வைத்து என்னை அடிமையாக்கி ஆட்கொண்டாய். இப்படி எளியவனாகி அன்பினால் ஆட்கொண்ட எம்பிரானாகிய ஈசனையும் அவன் திருவருள் தன்மைகளையும் அறியாமல் இரும்பினால் செய்த பொம்மையைப் போல் அறிவியலிகள் அவன் புகழை போற்றி பாடாமலும் அவன் நாமத்தை சொல்லி உணர்ச்சி வயப்பட்டு ஆடாமலும் ஐயோ என அலறி கதறி அழாமலும் தன் உடல் வற்றி வாடாமலும் மயிர் கூச்சமாகி பரவசப்பட்டு மூர்ச்சிக்காமலும் பக்தி சிறிதும் இன்றி இருக்கின்றார்களே. உன் அருளை பெற முயற்சிக்காமல் இப்படி இரும்பு பொம்மை போல் இருப்பது முறையான செயலா? இதனால் வரும் முடிவு நன்றாகுமா? நான் அறியேன். யாவிற்கும் முதலும் முடிவுமாய் இருக்கும் அனாதியான இறைவனே, அடியேன் உன்னை பாடவும் மாடவும் உன்னை எண்ணி அளவும் மலரியும் மனம் சோராமல் உன்னை அடைவேன். ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடைய நாயினே நாதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன். ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்த்தாம் இல்லையே அன்றி மற்றோ பேயனே இதுதானின் பெருமை அன்றே
எம் பெருமான் என் சொல்லி பேசுகேனே. உண்மையை ஆராய்ந்து பார்க்கும்போது நீ ஒருவனே யாவர்க்கும் மேலான இறைவன் என்று 4 வேதங்களும் ஓங்கி உரைக்கின்றது. உன்னை அறிந்த பின் நான் உன் அடியார்கள் யாவரினும் சிறியேன் என்ற உண்மையையும் என்னை ஆராய்ந்து அறிந்து கொண்டேன். ஆயினும் நாயினும் கடையனாகிய என்னையும் என் உள்ளத்தில் உன்னையே எண்ணி பூசித்த உண்மையான பக்தியை கண்டு என்னை ஆட்கொண்ட குருநாதனே, நானும் உனக்கோர் அன்பன் என்று ஓங்கிச் சொல்வேன். யானும் உன் அடியாரில் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்தவே குருவாகி வந்து ஆண்டு கொண்டாய். பேயனாகிய என்னை தவிர உனக்கு வேறு அடியார்கள் இல்லாமையினால் நீ இப்படி செய்யவில்லை. எத்தனையோ மெய்யடியார்கள் உனக்கென்றே இருக்கின்றார்கள். என் மீது நீ காட்டிய கருணை உனது பெருமையை தானே காட்டுகிறது. எம் பெருமானே, உன் புகழை நான் எப்படி பேச வல்லேன்? பேசில் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெல்ல கல்வனேனை மாசற்ற மணி குன்றே எந்தாயந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. வாய் திறந்து பேசினால் ஈசன் ஒருவனே என் தாய், என் தந்தை, எம் தலைவன் என்றே பேசிடுவார். உன் திருநாமமான அஞ்செழுத்தையே எப்போதும் நாவால் பேசி பேசி உடல் முழுதும் திருநீற்றை நிறைய பூசிடுவார். உன்னையே நினைந்தபடி கண்ணீர் விட்டு கலங்கிய வண்ணம் உன் புகழையே போற்றி எம் பெருமானே என்று உன் மீது கொண்ட மாறாத மெய்யன்பினால் பிறப்பு இறப்பு என்பதை ஒழித்து கடந்தவர் தம்மை ஆட்கொண்டு அருள் செய்த இறைவனே, என் ஆண்டவனே, பெருகி வரும் வெள்ளம் போல் ஆசைகள் நிறைந்தவனும் அது வெளியில் தெரியாதபடி மறைக்கும் கல்வனாகிய என்னையும் நீ குருவாக எழுந்தருளி ஆட்கொண்டாய். குற்றம் என்பதே இல்லாத நிர்மலமான மணியாக நின்ற மாமலையே, என் தாயும் தந்தையும் மாணவனே, ஐயோ, என்னை நீ ஆட்கொண்ட உன் அருள் தன்மையை நான் எவ்வாறு எடுத்துரைப்பேன்? வண்ணம் தான் செய்யதன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாய் என்றங்கு எண்ணம் தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறறியாத என் தாயுன் தன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலக்கலல்கள் அவை காட்டி வழியற்றேனே சின்னம் தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் எம் பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. ஈசனே, உனது நிறம் சிகப்பா அல்லது வெண்மையா என்றும் நீ அநேக வடிவங்களை உடையவன் என்றும் தனி வடிவம் உடைய ஒருவன் என்றும் நீ அணுவானவன் என்றும் அணுவுக்குள் அணுவாய் இயங்குபவன் என்றும் வானுலகில் உள்ள தேவர்கள் கூட்டம் நினைவு தடுமாறி உன்னை அடையும் வழி அறியாது நிற்கின்றனர். கருணை மிகு என் தந்தையே, உன்னுடைய வண்ணம் இதுதான் என்று மெய்ப்பொருளை காட்டி உன் பேரழகு வடிவையும் காட்டி அதுவே நான் பற்ற வேண்டிய தாமரை திருவடி என்பதையும் காட்டி அறிவித்து அருளினாய். உலக மாயையில் மயங்கி ஒய்யும் வழி அறியாமல் கிடந்த என்னையும் ஆட்கொண்டு நிச்சயமாக இனி எனக்கு பிறவி எடுக்கா வண்ணம் காப்பாற்றி அருளிய எம் பெருமானே, உன் அளப்பற்ற கருணையை என்ன சொல்லி சிந்தையில் எண்ணி சிந்திப்பேன்? சொல்லுக்கும் மனதுக்கும் எட்டாத என் இறைவா, சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலக்கேயாக்கி வாக்குன் மணிவார்த்தை காக்கி ஐம்புலங்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த வீச்சை மாலமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டும் மில்லித்தனிய நேக்கே.
என் உள்ளத்தை நீ குடியிருக்கும் கோயிலாக்கி நாயேனுடைய இரு கண்களையும் உன் திருவடிகள் என அறிந்து உன் பாதத்திலேயே மனம் பற்றி நான் செய்யும் வழிபாடுகளும் அத்திருவடி மலர்களை சேர்த்து என்னை உன் ஒருவனுக்கே உரியதாக ஆக்கிக் கொண்டாய். என் வாயிலிருந்து வரும் சொற்களை எல்லாம் உன்னை பற்றி பாடும் மணி வார்த்தைகள் ஆக்கி என் 5 புலன்களையும் அடக்கி அவை உன்னையே அனுபவித்து உணர்ந்து இன்புறத்தக்கவாறு நன்னெறியில் செலுத்தச் செய்தாய். தானே வலிய வந்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்து என்னுள்ளே புகுந்து நீ இருப்பது வியப்புக்குரிய வித்தையாம். அமிர்தம் வழங்கும் பெருங்கருணை கடலாகவும் உச்சி என விளங்கும் மலையாகவும் சகஸ்ரதலம் எனும் தாமரை மலரில் வாசமாகவும் நின்று உன்னை எனக்கு காட்டித் தந்தாய். சுட்ட சுடுகாடாகி விளங்கும் அங்கு உன் ஒப்பற்ற சோதி ஒளி திருமேனியை காட்டினாய். என் 2 கண்களிலும் நின்ற ஒளிச்சுடரே நீ குடியிருக்கும் கோவில் என உணர்ந்து அதில் தனியாக நின்ற உள்ளொளியையே உன் அடியேனுக்கு அருள்வழி காட்டினாய். தனியனேன் பெரும்பிறவி பௌவ தெவ்வ தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கனியை நேத்துவர் வாயார் என்னும் காலால் களக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னை உய்யுமாறென்றென்றெண்ணி அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. முனைவனே முதல் அந்தம் இல்லாமல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூக்கனேக்கே. உற்ற துணை ஏதுமின்றி தனியாக தவித்து கிடந்து நான் பிறவி எனும் பெருங்கடலில் வீழ்ந்து இன்ப துன்ப அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு தத்தளிக்கின்றேன். இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியும் தெரியாமல் பற்றி கொள்ள ஒன்றும் இல்லாமல் வாடுகின்றேன். கொவ்வை பழம் போல் சிவந்த இதழ்களை உடைய பெண்களை நினைந்து அவர்களுடன் கூடும் ஆசை என்னும் காற்று வீசி அதனால் கலக்கமடைந்து காமம் என்னும் சுறாமீனிடம் அகப்பட்டு அல்லல் படுகின்றேன். இதிலிருந்து இனி உய்யும் வழி என்ன என்று எண்ணி நான் கலங்கி நின்ற போது அது ஒன்று என்று காட்டி உபதேசித்த என் குருநாதனே, அதிலிருந்து உன் நாமமான 5 எழுத்தையே நான் பிறவிக் கடல் கடக்கும் தெப்பமாக பற்றி கொண்டு கிடக்கின்ற அடியேனை மெய்ப்பொருளின் உச்சி முனையில் நின்ற முதல்வனே, மூர்க்கன் எனும் அறிவிலியாகிய எனக்கு முதலும் முடிவும் இல்லாத பேரின்ப வீட்டை காட்டி ஆட்கொண்டு அருள் செய்ததை எப்படி சொல்லி புகழ்வேன்? கேட்டாரும் அறியாதான் கேடொண்டில்லான் கிளைவீலான் கேளாதே எல்லாம் கேட்டான். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினுக்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித்தென்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைத்தானே. கேள்வி கேட்டு யாரும் அறிய முடியாதவன், அழிவு என்று ஒன்று இல்லாத நித்தியனாகிய நிமலன், தானே தனித்து விளங்கும் தயாபரன், ஊனச்செவி இல்லாது எல்லாவற்றையும் பேரறிவாக நின்று கேட்பவன், அவன் அருள் பெறும் வழியை நாட்டிலுள்ள நல்லோர்கள் எல்லாம் ஆன்ம விழிப்புடன் காத்திருக்க இந்த உலகத்திலே நாய்க்கு மெத்தையிட்டு பாதுகாத்து படுக்க வைப்பது போல் நாயினும் கடையனாகிய எனக்கு காட்டாதனையெல்லாம் காட்டி அனுபூதியில் விளங்க வைத்தான். பின்னும் கேளா உபதேசத்தை எல்லாம் என் காதில் சொல்லி கேட்க வைத்தான். என்னை அழிவில்லாத ஆன்ம சொரூபம் என அறிய வைத்து பிறவி துயரிலிருந்து மீட்டு இப்பூமியில் மீண்டும் பிறவாத வரம் தந்து காத்து ஆட்கொண்டான். இது எம் பெருமான் ஈசன் செய்திட்ட மாய வித்தை தானே. என்னே அவன் என் மீது கொண்ட கருணை விச்சை தான் இது ஒப்பதுண்டோ கேட்கில் மிகு காதல் அடியாட்டம் அடியன்னாக்கி அச்சம் தீத்தாட்கொண்டான் அமுதம் மூறி
அகம் நெகவே புகுந்தாண்டான் அன்பு கூற அச்சன் நான் பெண்ணலி ஆகாசம் ஆகி ஆரலாய் அந்த அப்பால் நின்ற செச்சை மாமலர் புரையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. இது மாய வித்தைத்தானே, இது போல் அவன் செய்யும் பேரருளுக்கு ஒப்பாக வேறேதும் உண்டோ? அது எப்படி என்று கேட்பீர்களானால், ஈசன் மீது பேரன்பு கொண்ட மெய் அடியார்களுடன் என்னை சேர்த்து வைத்து அந்த அடியார்கள் தமக்கும் அடியவனாக ஆக்கி வைத்தான். அதனால் என் வினை பயன்களில் கணக்கை தீர்த்து யமபயம் நீக்கி என்னை ஆட்கொண்டான். அமுத நீர் ஊற்றெடுக்கச் செய்து உள்ளம் அன்பினால் நிறைந்து நெகிழ்ந்து நிற்க அங்கே புகுந்து கொண்டு என்னை ஆட்டுவித்து ஆண்டான். என்னை ஆளும் தந்தையானவன் இவ்வுலகம் முழுதும் ஆண் பெண் அலி என்றாகி நிற்கின்றான். மிக நுண்ணிய ஞான பெருவெளி என்னும் ஆகாயமாக விளங்குகின்றான். அதிலே பேரொளியாய் அனைத்தும் ஒடுங்கும் முடிவிடமாய் இருப்பவன் அனைத்திற்கும் அப்பாலாகி என்றும் நிலையாக நிற்கின்றான். செக்கச் செவேலென செந்தாமரை மலர் போன்ற மேனியுடைய எங்கள் சிவபெருமானே, எனக்கு தலைவனாகிய எம்பெருமான், அவனே வானுலக தேவர்கள் யாவர்க்கும் தலைவனாவான். தேவர்கோ அறியாத தேவ தேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்தளிக்கும் மற்றை மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் ஆகத்தெந்தை யாவர்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவீனோம் அவனடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும் அறிய முடியாத தேவாதி தேவன் எங்கள் ஈசன் செழுமையான உலகங்கள் அனைத்தையும் படைத்து காத்து அளிக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்ற மூவர்க்கும் தலைவனாய் நின்று அவர்களை செயல்பட வைக்கும் முதல்வனாகிய மூர்த்தி எங்கள் ஈசன். மிக மிக பழமையானவன் அன்னை பராசக்தியை தன் இடபாகமாக கொண்டு நிற்கும் என் தந்தை எம் ஈசன். யாவர்க்கும் மேலான ஒரே தலைவனாகிய ஈசன் என்னையும் ஒரு அன்பனாக மதித்து தானே குருவாக வலிய வந்து ஆண்டு கொண்டான். இனி நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். அவன் அடியார்களோடு எப்போதும் கூடியிருந்து அடியாராகி அவனோடே சேர்ந்து இணைந்து நிற்போம். மேலும் மேலும் அவன் புகழையே பாடி பாடி அனைவரும் கூடி ஆனந்த பரவசத்தில் ஆடிடுவோமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.